நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அடியேன் உங்களை வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வரியத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உரிய ஒரு ரகசியத்தை குறித்து வெளிப்படுத்தி காட்டுகிறவனாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலும் நாம் பார்த்தோம் என்றால், கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டு இருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு கிறிஸ்துவினுடைய ரகசியம் என்று சாட்சி கொடுக்கிறார். கிறிஸ்துவை குறித்த ரகசியம். இந்த கிறிஸ்து யார்? இந்த கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் உரியதான அந்த இணைப்பு என்ன? அவர்கள் இருவரையும் குறித்து ஒரு ரகசியமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சாட்சி கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறவனாக காணப்படுகிறார். அந்த ரகசியத்தை அறிந்தவனாக சாட்சியிடப்படுகிறார். அந்த ரகசியமானது கிறிஸ்துவை பற்றிய ரகசியம் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவை பற்றிய ரகசியத்தோடு மாத்திரமல்லாமல் அவன் கிறிஸ்துவை குறித்தும் பிதாவை குறித்தும் அறிந்தவனாக அவர்கள் இருவருக்கும் உடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறவனாக சாட்சியிடப்பட்டிருக்கிறார். தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையாக ஒரு ரகசியம் இங்கே காணப்படுகிறது. அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி கொடுத்தவன் அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போஸ்தலனாகிய பவுல் முதலாவது சபைக்குரிய தூதனாக சாட்சியிடப்படுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த ரகசியம் அவன் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த ரகசியத்துக்கு அவன் உக்ரானக்காரன் என்று சாட்சியிடுகிறார். இந்த ரகசியத்தை அறிந்து அதற்கு சாட்சி கொடுக்கிறவனாக தன்னுடைய நிருபங்கள் தோறும் இயேசு கிறிஸ்து மூலமாக கிருபையும் சத்தியமும் உண்டாயிருக்கிறது என்று சாட்சி கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இங்கே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த இந்த தேவனுக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் நசரேயனாகிய இயேசுவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரகசியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அறிந்தவனாக இருந்தான். அவன் அந்த ரகசியத்தை தன்னுடைய நிருபங்கள் தோறும் சாட்சி கொடுக்கிறவனாக சாட்சி கொடுத்துள்ளான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசியத்தை பற்றி அறிந்தவர்கள் ஒரு சிலர், இயேசுவை பற்றி அறிந்தவர்கள் அநேகர். யூதேயா தேசம் முழுவதிலும் இயேசுவை பற்றி அறிந்தவர்களாக இருந்தார்கள். யூதேயா தேசம் முழுவதிலும் இருந்த யூதர்கள் இயேசுவை அறிந்திருந்தார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவரும் இருந்தார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களும் இருந்தார்கள். இயேசுவை யூதர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசுவை அவர் ஒரு தூதனாக அங்கீகரித்தார்கள். ஆனால் இயேசுவை கிறிஸ்துவாக அங்கீகரிக்கவில்லை. இயேசுவை கிறிஸ்துவாக அப்போஸ்தலர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசுவை கிறிஸ்துவாக யோவான் ஸ்நானகன் சாட்சி கொடுத்தான். இயேசுவை கிறிஸ்துவாகிய அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய அதிகாரங்கள் தோறும் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை சுவிசேஷமாக சாட்சி கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அப்போஸ்தலர்கள் யாவரும் இயேசுவை கிறிஸ்து என்று அறிந்திருந்தார்கள், ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அவரே கிறிஸ்து என்று அங்கீகரித்தார்கள். பேதுரு சாட்சி கொடுக்கிறான், நீர் பிதாவினிடத்தில் இருந்து அனுப்பப்பட்ட கிறிஸ்து என்று அவன் சாட்சி கொடுக்கிறதை வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இயேசுவை குறித்து நீர் கிறிஸ்து என்று அவன் சாட்சி கொடுக்கிறான். மார்க் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் கிறிஸ்து என்றான். பேதுரு பிரதியுத்தரமாக நீர் கிறிஸ்து என்று சாட்சி கொடுத்தார். இயேசுவும் தாம் இயேசுவாகிய கிறிஸ்து, தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லக்கூடாதபடிக்கு அங்கே கட்டளையிட்டார். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீசர்களுக்கு கட்டளையிட்டார். அப்போஸ்தலர்கள் இயேசுவை கிறிஸ்து என்று அறிந்தார்கள். அப்போஸ்தலர்கள் இயேசுவை மேசியா என்று அறிந்தார்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்ட பின் அவரை கர்த்தராகிய இயேசு என்று சாட்சி கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய சாட்சியை கர்த்தராகிய இயேசு என்று சாட்சி கொடுக்கிறதாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவர் மகிமை அடைந்த பின் அவரை கர்த்தராகிய இயேசு என்று விசுவாசித்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று அங்கீகரித்தார்கள். அவரை கர்த்தர் என்று அங்கீகரித்தார்கள். அவரை இயேசு என்று அங்கீகரித்தார்கள். அவரை கிறிஸ்து என்று அங்கீகரித்தார்கள். அவரை மேசியா என்று அங்கீகரித்தார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே,
சிமியோன் அந்த இரட்சண்யத்தை தன் கண்கள் கண்டது என்று சாட்சி கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மேசியாவை காணும் முன் நீ மரிப்பதில்லை என்று பரிசுத்த ஆவியானவராலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்ததை லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் காண்கிறோம். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. கர்த்தருடைய கிறிஸ்து என்று இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தருடைய அந்த கிறிஸ்து மேசியாவாக இயேசுவாக அங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய கிறிஸ்துவை அப்போஸ்தலர்கள் இயேசு என்று விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய கிறிஸ்துவை அப்போஸ்தலர்கள் மேசியா என்று அங்கீகரித்தார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அப்போஸ்தலர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள், அவரை மேசியா என்று அங்கீகரித்தார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆனால் பிரதான ஆசாரியர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரதான ஆசாரியர்கள் அவரை கிறிஸ்து என்று அங்கீகரிக்கவில்லை. பிரதான ஆசாரியர்கள் அவரை மேசியா என்று அங்கீகரிக்கவில்லை. அவர் நசரேனாக காணப்பட்டார். நாசரேத் ஊரிலிருந்து வந்த இயேசு என்பதை மாத்திரம் அவர்கள் அங்கீகரித்தார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 63வது வசனத்திலே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். கர்த்தராகிய யெகோவா கட்டளையிட்ட நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி வந்தவர்கள் பிரதான ஆசாரியன். பிரதான ஆசாரியன் கர்த்தராகிய யெகோவாவினுடைய பிரமாணத்தை ஜனங்கள் மத்தியிலே போதிக்கிறவன், அதன்படி நடக்க வேண்டும் என்பதற்காக ஜனங்களுக்கு மத்தியிலே உயர்த்தப்பட்டவனாக சாட்சியிடப்பட்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, லேவி கோத்திரத்தான் ஆகிய இந்த ஆசாரியன் பிரதான ஆசாரியனாக நியமிக்கப்பட்டு அங்கே கர்த்தருடைய பிரமாணத்துக்கு சாட்சி கொடுக்கிறவனாக, அந்த பிரமாணத்தின்படி ஜனங்களை நடத்துவிக்கிறவர்களாக சாட்சியிடப்படுகிறார். ஆனால் அந்த பிரதான ஆசாரியன் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிறவன், மோசேயின் பிரமாணத்தை பின்பற்றுகிறவன். மோசே சாட்சியிட்டபடியாக, தாவீது சாட்சியிட்டபடியாக கிறிஸ்துவை அவன் அங்கீகரிக்காதவனாக காணப்பட்டார். தாவீது சாட்சியிட்ட கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆசாரியர்கள் அங்கீகரிக்கவில்லை. மோசே சாட்சி கொடுத்த தனக்கு பின் வரக்கூடிய தூதனாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிறிஸ்துவை பிரதான ஆசாரியர்கள் அங்கீகரிக்கவில்லை. ஆனால் பிசாசுகள் அவர் இன்னார் என்று அறிந்திருந்ததாக வேதம் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிசாசுகளும் நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேச ஒட்டாமல் அதட்டினார். பிசாசுகள் அவரை கிறிஸ்து என்று அறிந்திருந்தன. பிசாசு யார் என்று அறியாதிருக்கக்கூடிய நிலைக்குள்ளாக இருந்த ஆசாரியன் அந்த பிசாசுகளுக்கு அன்றைக்கு பலியிடுகிறவனாக காணப்பட்டான். அந்த பிசாசுகளுக்கு ஆராதனை செய்கிறவனாக காணப்பட்டான். அப்படி பிசாசுக்கு ஆராதனை செய்கிறவனாக காணப்பட்டதை அங்கே ஸ்தேவான் சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். வான சேனைகளுக்கு அவர்கள் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பகிரங்கமாக அவன் குற்றம் சாட்டுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை, பிசாசு அறிந்திருந்தது இவர் கிறிஸ்து என்று. ஆனால் பிரமாணத்தை சாட்சியிட்ட ஆசாரியன் அதை குறித்து அறியாதிருந்தார். அவனுடைய கண்கள் அங்கே மறைக்கப்பட்டு இருந்தது. அவர் கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. வந்திருந்தவர் மாமிசத்திலே வெளிப்பட்ட அந்த கிறிஸ்துவானவர், இயேசு என்ற நாமத்திலே வந்திருந்தவர், அவனுடைய கண்களுக்கு முன்பாக மாமிசத்திலே இருந்த ஒரு தச்சன் மகனாகவே சாட்சியிடப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே பிரதான ஆசாரியன் அவனை கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை கிறிஸ்துவாக அங்கீகரிக்கவில்லை, அவரை மேசியாவாக அங்கீகரிக்கவில்லை. அவர்களுடைய கண்களுக்கு அந்த கிறிஸ்துவானவர் மாமிசத்திலே இருந்த இயேசு என்ற ஒரு வாலிபனாகவே காணப்பட்டார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த யோவான் ஸ்நானகன் அவரை குறித்து அறியாதிருந்தேன் என்று சாட்சி கொடுக்கிறார். ஒரு காலம் வரையிலும் அவரை குறித்து அறியாதிருந்தேன் என்று சாட்சி கொடுக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே இதை குறித்து நாம் பார்க்கிறோம். நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன் என்றான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே யோவான் ஸ்நானகன் தன்னுடைய தாயின் வயிற்றில் உருவானது முதல் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனாக சாட்சியிடப்பட்டிருக்கிறான். அவன் 30 வயது வரும் வரையிலும் தன்னுடைய தாய் தகப்பனிடத்திலே இருந்த அந்த இயேசு என்ற வாலிபனை அவன் அறியாதிருந்தான். நானும் அவரை அறியாதிருந்தேன் என்று சாட்சி கொடுக்கிறான். ஆனால் யோவான் ஸ்நானகனிடத்திலே அவர் ஞானஸ்நானம் பெற்ற பின் யோர்தான் நதிக்கரையில் இருந்து அவர் வெளியேறும் பொழுது அங்கே புறாரூபம் கொண்டு பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது வந்து இறங்குகிறதை காண்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது வந்து இறங்குகிறதை கண்ட மாத்திரத்திலே
இவர் கிறிஸ்து என்று அவன் சாட்சியிடுகிறார். இவர் மேசியா என்று அவன் அறிந்து கொண்டார். அவருக்கு முன்னாக தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதை சாட்சி கொடுத்தவன் வருகிறவர் அவர்தான் என்று அறிந்து கொண்டார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆனால் பிரதான ஆசாரியன் அறியவில்லை. பிரதான ஆசாரியரோடு இருந்த யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. மற்ற இஸ்ரவேலர்களை அவர் இன்னார் என்று அறியவில்லை. யாரெல்லாம் முன்குறிக்கப்பட்டிருந்தார்களோ அவர்கள் அவரை கிறிஸ்து என்று ஏற்றுக்கொண்டார்கள். அவரை கிறிஸ்து என்று சாட்சியிட்ட அப்போஸ்தலர்களை அவர்கள் கொலை செய்யத்தக்க விதமான கிரியைகளை செய்தார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அங்கே பிரதான ஆசாரியன் தன்னுடைய பிரமாணத்தை பற்றி கொண்டவராக இருந்தான். அவன் கிறிஸ்து இன்னார் என்று அறியவில்லை. அவன் கிறிஸ்துவை அறியவில்லை. அவன் மேசியாவை அறியவில்லை. பிரதான ஆசாரியரோடு இருந்தவர்கள், வேதவாரகர்கள், ஜனத்தின் மூப்பர்கள், இவர்கள் கிறிஸ்துவை அறியவில்லை. இவர்கள் கிறிஸ்துவை மாமிச கண்களால் அங்கே நிற்கக்கூடிய ஒரு வாலிபனாக கண்டார்கள், தச்சன் மகனாக கண்டார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே யோவான் ஸ்நானகன் என்ற வாலிபன் அங்கே வனாந்தரத்திலே சுற்றித் திரிகிறவனாக இருந்தவன். பரிசுத்த ஆவியானவர் பிராரூபம் கொண்டு இறங்கினதை சாட்சியிட்டவனாக அவர் வருகிறவர் நீர்தானா என்று அங்கே அவரிடத்திலே கேட்கக்கூடிய ஒரு தருணத்துக்குள்ளாக வரக்கூடிய வேளை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர் அவனை அறிந்தவனாக காணப்பட்டான். தன்னுடைய காலத்தினுடைய ஓட்டத்தை தான் நிறைவேற்றி தீர்க்கிறதை அவன் அறிந்தவனாக சாட்சியிடப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியை கொற்றிருந்தவர்கள் அங்கே இயேசுவை கிறிஸ்து என்று ஏற்றுக்கொண்டார்கள். பரிசுத்த ஆவியை பெறுவதற்காக காத்திருந்தவர்கள் இயேசுவை கிறிஸ்து என்று அறிந்தவர்களாக சாட்சியிடப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து என்று சாட்சியிடப்படுகிறார். இயேசு மேசியா என்று சாட்சியிடப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆனால் இந்த கிறிஸ்துவை, இந்த மேசியாவை இயேசுவாகிய இவர்தான் என்று ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவாகிய இவர்தான் கிறிஸ்து என்றும் இயேசுவாகிய இவர்தான் மேசியா என்றும் ஏற்றுக்கொண்டவர்கள் அவரை கர்த்தராகிய இயேசு என்று ஏற்றுக்கொள்ள இயலாதிருக்கக்கூடிய நிலை. அங்கே அநேகர் விழுந்து போகக்கூடிய ஒரு நிலை. அவரை கர்த்தராகிய இயேசு என்று சாட்சியிட்டவன் அப்போஸ்தலனாகிய பவுல். யோவான் ஸ்நானகனிடத்திலே கேட்ட பொழுது, நீர் கிறிஸ்துவா என்று கேட்ட பொழுது அவர் தான் கிறிஸ்து அல்ல என்று அறிக்கையிட்டான் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே இது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதும் அன்றி நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டான். யோவான் ஸ்நானகன் நான் கிறிஸ்து அல்ல என்று சாட்சி கொடுக்கிறான். அவன் அதற்கு முன்பாக வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருக்கிறேன் என்று அவன் சாட்சி கொடுத்தான். ஏசாயா தீர்க்கதரிசி முன்னறிவித்த அந்த தீர்க்க தரிசனத்தை தான் நிறைவேற்ற அனுப்பப்பட்டவனாக அவன் சாட்சி கொடுத்தான். அவன் தனக்கு பின் வருகிறவரை குறித்து சாட்சி கொடுத்தான். அவர் ஆட்டுக்குட்டி என்று சாட்சி கொடுத்தான். அந்த ஆட்டுக்குட்டி தனக்காக மணவாட்டியை தேர்ந்தெடுப்பதற்காக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டிருந்தது அவன் அறிந்தவனாக சாட்சியிடப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நான் கிறிஸ்து அல்ல, அவருக்கு முன்னதாக அனுப்பப்பட்டவன் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நான் கிறிஸ்து அல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, யோவான் ஸ்நானகன் அந்த மேசியாவை அறிந்திருந்தான். யோவான் ஸ்நானகன் அங்கே வனாந்தரத்திலே கிருபையை கொண்டு வருவதற்காக தன்னோடு இசைந்திருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் புறாரூபம் கொண்டு அவர் மீது வந்து இறங்கினதை கண்ணார கண்டு அதற்கு சாட்சி கொடுக்கிறவனாக வேதம் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசு கிறிஸ்து இந்த மாம்ச சரீரம் இந்த பூச்சக்கரத்திலே அது சுற்றி திரிந்த போது அந்த மாம்ச சரீரத்துக்கு அன்பு செலுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாய் அப்போஸ்தலனாகிய யோவான் சாட்சியிடப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உண்டாயிருக்கிறது என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின் மூலம் சாட்சி கொடுக்கிறார். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாயிருக்கிறது என்று முன்மொழிந்தவன் அப்போஸ்தலனாகிய யோவான். அதன் பின்னர் நிருபங்கள் தோறும் அப்போஸ்தலனாகிய பவுல் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கிறது என்று சாட்சி கொடுத்தான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தின்படி, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சாட்சி கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சங்கம காலத்துக்குள்ளாக நியமிக்கப்பட்ட அந்த பிரமாணம் அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாக சாட்சியிடப்படுகிறது. பிதாவையும் அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிப்பதே, அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன் என்று சாட்சி கொடுக்கிறார். ஜீவன் பெற்றிருந்த இஸ்ரவேலர்களுக்குள்ளாக அப்போஸ்தலனாகிய யோவான் கொடுத்த இந்த சாட்சியானது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பிதாவையும் அவர் மூலமாக அனுப்பப்பட்டிருந்த இயேசு கிறிஸ்துவை அறியக்கூடிய அறிவை பெற்றிருப்பதே அங்கே நித்திய ஜீவனை கொடுக்கும் என்று அவன் சாட்சி கொடுத்தான். அங்கே சங்கம காலத்திலே இருக்கக்கூடிய அந்த பிரமாணமானது பிதாவை ஏற்றுக்கொண்டு அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதாய் நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு பிரமாணமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே
பிதா யார் என்றும் இயேசு கிறிஸ்து யார் என்றும் அறியக்கூடிய ஒரு நிலை. இயேசுவே கிறிஸ்து, இயேசுவே மேசியா, இயேசுவே கர்த்தர், இவையாவும் சங்கம காலத்திலே கொடுக்கப்பட்ட சாட்சியாக அமைகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த சாட்சியை அப்போஸ்தலனாகிய யோவான் கொடுக்கக்கூடிய சாட்சியாக நாம் பார்க்கிறோம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஜீவன் பெற்றிருக்கக்கூடிய இஸ்ரவேலர்கள் பிதாவையும் அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கக்கூடிய விசுவாசத்துக்குள்ளாக கடந்து வர வேண்டும் என்பதே கொடுக்கப்பட்டிருக்கிற சாட்சியாக அமைகிறது. மேலும் அப்போஸ்தலனாகிய யோவான் அவருடைய நாமத்தை குறித்து சாட்சி கொடுக்கக்கூடிய சாட்சியினை யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவன் என்று சாட்சி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் மூலமாக நித்திய ஜீவன், அந்த நாமம் இன்னதென்று அறிவதன் மூலம் நித்திய ஜீவன். இது இஸ்ரவேலர்களுக்கு கட்டளையிடப்பட்ட பிரமாணமாக, யூதர்களுக்கு கட்டளையிடப்பட்ட பிரமாணமாக சாட்சியிடப்பட்டது. அவர்கள் இயேசுவை கிறிஸ்து என்று அங்கீகரிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே நித்திய ஜீவன் அருளப்பட்டிருக்கிறது என்று விசுவாசிக்க வேண்டும். இந்த கிறிஸ்துவானவர் இஸ்ரவேலர்களுக்குள்ளாக நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக சாட்சியாக அனுப்பப்பட்டார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே மற்றொரு சாட்சியை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அவருடைய நாமத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையை பெற்றவன், அவருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டவனாக சாட்சியிடப்படுகிறார். இயேசுவே குமாரன் என்றும் இயேசுவே கிறிஸ்து என்றும் இயேசுவே அனுப்பப்பட்டவர் என்றும் இயேசுவே கர்த்தர் என்றும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை அவர் மகிமை அடைந்த பின்பாக அப்போஸ்தலர்கள் கொடுக்கக்கூடிய சாட்சியாக அமைந்தது. அப்போஸ்தலர்கள் கொடுக்கக்கூடிய சாட்சி அவரை கர்த்தர் என்று அறிவிக்கக்கூடிய சாட்சி. அப்போஸ்தலர்கள் கொடுக்கக்கூடிய சாட்சி அவர்களை கிறிஸ்து என்று அறிவிக்கக்கூடிய சாட்சி. அப்போஸ்தலர்கள் கொடுத்த சாட்சி அவர்களை மேசியா என்று அறிவிக்கக்கூடிய சாட்சி. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன், கிறிஸ்துவனுடைய நாமத்தை அங்கீகரித்தவன், அவர் இன்னார் என்று அறிந்து கொண்டவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கிருபையை பெற்றவனாக, பரலோகம் என்ற சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள கிருபையை பெற்றவனாக சாட்சியிடப்பட்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதை காட்டிலும் மேலான ஒரு ரகசியத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் மூலம் கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சாட்சி கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே யூதர்கள் மத்தியிலே இயேசுவை குறித்தும் மேசியாவை குறித்தும் கிறிஸ்துவை குறித்தும் இங்கே கொடுக்கக்கூடிய இந்த சாட்சியை யூதர்கள் இன்னரென்று அறியாதிருக்கக்கூடிய ஒரு நிலை, அவர்கள் நித்திய ஜீவனை இழந்து போன ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ளாக இந்த கிறிஸ்துவை குறித்து அறியக்கூடிய அறிவின் தன்மையை நாம் பெற்றிருக்கிறோமா? கிறிஸ்து இன்னார் என்று அறியக்கூடிய அறிவின் தன்மையை நாம் பெற்றிருக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பேதுரு முதல் எல்லா அப்போஸ்தலர்களும் ஞானஸ்நானத்தை குறித்து சாட்சி கொடுத்தார்கள். ஞானஸ்நானம் பரிசுத்த ஆவியை கொடுக்கும் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டதாக இங்கு வேதம் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் மூலமாக ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டவன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளக்கூடிய கிருபை பெற்றவனாக சாட்சியிடப்படுகிறான். கிறிஸ்துவை அறிந்தவன், கிறிஸ்துவை அறிந்த பின் மேசியா என்ற நிலையையும் அறிந்தவன், மேசியாவையும் அறிந்தவன், அவரை கர்த்தர் என்று அங்கீகரிக்கிறவன், இந்த கர்த்தருடைய நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நிலை அங்கே நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு சாட்சியாக அமைந்தது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள ஞானஸ்நானம் என்பது சபை காலங்களிலே ஒரு காரணியாக, ஒரு கருவியாக காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே ரகசியங்களுக்கு உக்ரானக்காரனாக, கிறிஸ்துவை குறித்த ரகசியங்களுக்கு உக்ரானக்காரனாக தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறதை வேதாகமம் முழுவதிலும் அவனுக்கு எழுதின நிருபங்கள் தோறும் நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இங்கே ரட்சிப்பை பெறுவதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறார். அவர் மகிமை அடைந்த பின்
அவருடைய நாமம் கர்த்தருடைய நாமமாக மாற்றி அமைக்கப்படுகிறது, கர்த்தருடைய நாமமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. யெகோவா என்ற நாமம் கொண்டவருக்கு கர்த்தராகிய இயேசு என்ற நாமம் அங்கே உயர்த்தப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய யெகோவாவுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமம் அங்கே உயர்த்தப்பட்ட ஒரு நாமமாக காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக சாட்சியிடப்படுகிறார்கள். யெகோவா, கர்த்தராகிய யெகோவா என்று ஏசாயா சாட்சி கொடுக்கிறான். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே இதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். கர்த்தராகிய யெகோவா என்று இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த கர்த்தராகிய யெகோவாவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று அப்போஸ்தலர்கள் சாட்சி கொடுத்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சி கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவை கிறிஸ்து என்றும் இயேசுவை கர்த்தர் என்றும் சாட்சி கொடுத்தார். இயேசுவின் நாமம் கர்த்தருடைய நாமம் என்று சாட்சி கொடுத்தார். அவன் முதலாவது சபைக்குரிய தூதனாக சாட்சியிடப்படுகிறார். கர்த்தராகிய யெகோவா என்ற நாமம் கொண்டவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமம் கொண்டவராய் பிரஜாதிகளாகிய நமக்கு கிருபையும் சத்தியத்தையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே இயேசு கிறிஸ்துவாக உயர்த்தப்பட்டார். இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் பிதாவின் நாமம் கொண்டவராய் சாட்சியிடப்படுகிறார். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமம் பிதாவின் நாமமாக உயர்த்தப்பட்ட இருக்கிறது. கர்த்தராகிய யெகோவா என்ற நாமம் கொண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக சாட்சியிடப்படுகிறார். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சி கொடுக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே இயேசுவே கிறிஸ்து என்றவன் பிரசங்கித்தான். மக்கெதோனியாவில் இருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திஷ்டாந்தப்படுத்தினான். ரோமாபுரியாருக்கு பவுல் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவினால் நித்திய ஜீவன் என்று சாட்சி கொடுக்கிறார். ஜீவன் பெற்ற இஸ்ரவேலர்கள் நித்திய ஜீவனை பெற வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்பட்ட சாட்சியாக அமைகிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அங்கே கிடைக்கப்பட்டிருக்கிற கிருபையாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இயேசுவை கிறிஸ்து என்றும் இயேசுவை மேசியா என்றும் ஏற்றுக்கொண்ட இஸ்ரவேலர்கள் நித்திய ஜீவனை பெற்றவர்கள் பரலோக என்ற சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள தகுதி பெற்றவர்களாக காணப்படுகிறார்கள். அங்கே அவர்கள் இயேசுவை கிறிஸ்து என்றும் இயேசுவை மேசியா என்றும் விசுவாசிக்கக்கூடிய அந்த பிரமாணமே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாச பிரமாணமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. நியாய பிரமாணம் நிறைவடைந்து விசுவாச பிரமாணம் இயேசுவை கிறிஸ்து என்றும் இயேசுவை மேசியா என்றும் இஸ்ரவேலர்கள் யூதர்கள் அங்கீகரிக்க வேண்டும். இது சங்கம காலத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம். ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கக்கூடிய இந்த சாட்சியானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சாட்சியிடக்கூடிய சாட்சியாக அமைகிறது. ரோமாபுரியாருக்கு பவுல் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே இங்கே ஒரு பிரமாணத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சி கொடுக்கிறார். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. அது இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான ஆவியின் பிரமாணம் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அது ஆவியின் பிரமாணமாக இங்கே சாட்சி கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இந்த ஆவியின் பிரமாணம் இங்கே பிரஜாதிகளுக்குள்ளாக கடந்து வருகிறது. பிரஜாதிகளுக்குள்ளாக கடந்து வரும் பொழுது இயேசு கிறிஸ்து, இயேசுவாகிய மேசியா இங்கே கர்த்தராகிய இயேசு என்ற தன்மையிலே உயர்த்தப்படுகிறார். கர்த்தராகிய இயேசு அங்கே சிருஷ்டிப்பின் கிரியைகளை செய்கிறவர். கர்த்தத்துவம் சிருஷ்டிப்பின் கிரியை, அது ஆவிக்குரிய சரீரத்தின் சிருஷ்டிப்பின் கிரியை. இந்த ஆவிக்குரிய தன்மையிலே சிருஷ்டிக்கக்கூடிய அந்த சிருஷ்டிப்பின் கிரியையை செய்கிறவர் கர்த்தர். இங்கே யெகோவா கர்த்தராகிய யெகோவாவாக இருந்தார், தேவனாகிய கர்த்தராக இருந்தார். இங்கே தேவனாகிய கர்த்தர் கர்த்தராகிய யெகோவாக மாறி இஸ்ரவேலர்கள் மாத்திரம் தங்களுக்குள்ளாக ஜீவனை பெற்றுக்கொள்ள, ஆவியின் சரீரத்தை பெற்றுக்கொள்ள கிருபையை கொடுக்கிறவராக சாட்சியிடப்பட்டார். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரஜாதிகளுக்குள்ளாக அந்த ஜீவனை கொடுக்கிறவராக சாட்சியிடப்பட்டிருக்கிறார். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் மாறி பிரஜாதிகளுக்குள்ளாக ஆவியின் சரீரம் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை கொண்டு வந்து சேர்க்கிறார். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சி கொடுக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சாட்சி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து அது பிரஜாதிகளுக்குள்ளாக நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக மாமிசத்திலே வெளிப்பட்ட வார்த்தை. இங்கே இஸ்ரவேலர்களை விட்டு பிரஜாதிகளுக்கு ஜீவனை கொடுப்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய்
சாட்சியிடப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, கர்த்தர் கர்த்தத்துவத்தின் காரணியை உருவாக்குகிறவர். கர்த்தத்துவத்தின் மூலமாக ஆவியின் சரீரத்தை செயல்படுத்தும் பொழுது அவர் கர்த்தர் என்று நாமமிட்டவராக சாட்சியிடப்படுகிறார். அந்த கர்த்தர் தேவனாகிய கர்த்தராக இருந்து ஆதாமுக்குள்ளே ஜீவ சுவாசத்தை ஊதினார். அந்த கர்த்தர் யெகோவாகிய கர்த்தராக இருந்து இஸ்ரவேலர்களுக்குள்ளாக ஆவியின் சரீரம் பெற்றுக் கொள்ளக்கூடிய கிருபையை கொடுத்தார். இது புறஜாதிகளாகிய நமக்குள்ளாக ஆவியின் சரீரம் என்ற தன்மையை பெற்றுக்கொள்ள, இந்த உள்ளான மனிதனை நாம் பெற்றுக்கொள்ள அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் உயர்த்தப்பட்டிருக்கிறார். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமம் கர்த்தத்துவத்தின் காரணிகளை செய்யக்கூடிய கர்த்தருக்கு வழங்கப்பட்டிருக்கிற நாமம். அது பிதாவாக இருந்து தேவத்துவம் என்றும் கர்த்தத்துவம் என்றும் கிரியை செய்யக்கூடிய இரண்டு தன்மையிலே செயல்படுகிறவருக்கு கொடுக்கப்படுகிற நாமம் அது கர்த்தத்துவத்தின் நாமமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். நாங்கள் இயேசுவை கர்த்தர் என்று அறிவிக்கக்கூடிய அந்த ஊழியத்தை செய்கிறவர்களாக இருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சாட்சி கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் செய்த அந்த ஊழியமானது நாங்கள் இயேசுவை கர்த்தர் என்று சாட்சியிடக்கூடிய சாட்சியின் ஊழியமாக அமைந்திருக்கிறதை அவன் கொடுக்கக்கூடிய சாட்சியாக இங்கே பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவை கர்த்தர் என்று சாட்சி கொடுத்தான். இயேசுவை கர்த்தர் என்று சாட்சி எடுக்கக்கூடிய ஊழியத்தை செய்கிறவனாக சாட்சியிட்டார். ஏனென்றால் சபை காலத்துக்குரிய முதலாவது தூதராக அவர் சாட்சியிடப்பட்டிருக்கிறார். முதலாவது சபைக்குரிய தூதராக சாட்சியிடப்பட்டிருக்கிறார். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்பது புறஜாதிகளால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கிறிஸ்துவின் சரீரமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அது புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குழுவாக சபையாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை அது கிறிஸ்துவை தலையாக கொண்டு புறஜாதிகள் மத்தியிலே உருவாக்கப்பட்டிருக்கிற சபை. புறஜாதிகளுக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை பிரமாணம் அது சபை பிரமாணம் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் நாங்கள் இயேசுவின் ஊழியர் என்று இங்கே சாட்சி கொடுக்கிறார். அவர் இயேசுவை கர்த்தர் என்று சாட்சி கொடுக்கக்கூடிய சாட்சியை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, நாம் கிறிஸ்துவின் மூலமாக உண்டான அந்த ஜீவனை பெற்றவர்களாக இருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுல் கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவன். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இங்கே விசுவாசத்தின் மூலமாக கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்குள்ளாக ஜீவன் கிடைக்கப்படக்கூடிய கிருபை பெற்ற ஜனமாக நாம் காணப்படுகிறோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கக்கூடிய ஜீவனை பெற்றவர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கக்கூடிய கர்த்தத்துவத்துக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பரம ஈவாகிய ஆத்மா என்ற உள்ளான சரீரத்தை பெற்றவர்களாக சாட்சியிடப்பட்டு இருக்கிறோம். அந்த ஜீவனானது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆவியின் சரீரமானது உள்ளான மனுஷனானது நமக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஆத்மாவானது கர்த்தராகிய கிறிஸ்துவினால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஜீவன் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இந்த ஜீவனை கிறிஸ்து இயேசுவினால் நாம் பெற்றிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் மூலமாக இந்த ஜீவனை பெற்றிருக்கிறோம். கர்த்தத்துவத்துக்குரிய ஜனமாக மாறி இருக்கிறோம். தேவத்துவத்துக்குள்ளாக அவர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பு இந்த பூமியில் இருக்கக்கூடிய யாவும் அவருடைய சிருஷ்டிப்புகளாகவே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அவை யாவும் தேவத்துவத்துக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிப்புகள் யாவும் தேவத்துவத்துக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிப்புகள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அது நல்லது என்று கண்டார். 6 நாள் வரையிலும் தன்னுடைய கிரியைகள் யாவற்றையும் அவர் நிறைவேற்றினார். 6 நாள் வரையிலும் கிரியைகளை நிறைவேற்றிவிட்டு 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருந்தார். 8ஆம் நாள் ஆவியின் சரீரம் பெற்றிருக்கக்கூடிய முதல் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டார். ஆதாம் என்று நாமமிட்டார். அந்த ஆதாமுடைய வம்சத்துக்குள்ளாக இஸ்ரவேலர்கள் பிரித்தெடுக்கப்பட்டார்கள். பிரித்தெடுக்கப்பட்ட நிலையிலே கர்த்தராகிய யெகோவாவாக இஸ்ரவேலர்கள் மாத்திரம் அந்த ஆவியின் சரீரம் பெற்றுக் கொள்ளக்கூடிய கிருபை பெற்ற ஜனமாக வேறு பிரித்தார். இப்பொழுது புறஜாதிகளாக இருந்து அந்த கிருபைக்கு அப்பாற்பட்டிருக்கிற நமக்கு சத்தியமும் கிருபையும் இயேசு கிறிஸ்து மூலமாக மாமிசத்திலே வெளிப்பட்ட அந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு கொண்டு வந்து சேர்த்து நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜீவனை பெற்றவர்களாக சாட்சியிடப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள ரகசியத்தை அறிந்தவன். எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான ஜீவனை குறித்து சாட்சி கொடுத்தான். அவன் சபைக்குரிய தலைவன். அவன் முதலாவது சபைக்கு அனுப்பப்பட்ட தூதனாக சாட்சியிடப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, வெளிப்படுத்துகிற விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி
தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். தூதன் அவருடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டாக இங்கே தூதன் மூலமாக ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவினால் தூதன் மூலமாக ஒப்புக் கொடுக்கப்பட்டது. கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இந்த வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிற யாவும் என்று இங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பத்மு தீவிலே அங்கே சிறைச்சாலையிலே இருக்கிறவனாக கட்டுண்டனாக காணப்பட்ட அப்போஸ்தலனாகிய யோவான் தனக்கு வெளிப்படுத்தினதை எழுதி அது இந்நாள் வரையிலும் இந்த பூச்சக்கரம் முழுவதிலும் சாட்சியிடக்கூடிய சாட்சியின் புத்தகமாக அறிவிக்கப்பட்டு வருகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டாக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தனது வலது கரத்தில் இருந்து நட்சத்திரங்களை அனுப்புகிறார். அது 7 சபை காலங்களுக்கும் அனுப்பப்பட்ட 7 சபை தூதர்களாக அவர்கள் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திலே கிருபையை பெற்றிருக்கக்கூடிய ஜனத்துக்கு, ஆவியின் சரீரம் பெற்றிருக்கக்கூடிய ஜனத்திற்கு ஆவியின் பிரமாணமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியின் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவன், செயல்படுத்தினவன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளக்கூடிய கிருபை பெற்றவனாக சாட்சியிடப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அப்படியான ஒரு கிருபைக்கும் கடைசி காலத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உண்டாயிருக்கக்கூடிய இந்த ரகசியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அறிந்தவனாக சாட்சியிடப்படுகிறான். கிறிஸ்துவை அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் சாட்சி கொடுத்தார்கள். கிறிஸ்துவை மேசியா என்று சாட்சி கொடுத்தார்கள். இயேசுவே கிறிஸ்து என்று சாட்சி கொடுத்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கக்கூடிய ஜீவனை குறித்து சாட்சி கொடுத்தார். அந்த ஜீவன் புறஜாதிகளுக்குள்ளாக அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஆவியின் சரீரத்துக்குரிய கிரியை, கர்த்தத்துவத்துக்குள்ளாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆளுமையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கர்த்தத்துவத்துக்கு சாட்சியிடக்கூடிய சாட்சி. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, ரகசியம். இந்த ரகசியம் இங்கே அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு முதல் வெளிப்படுத்தப்பட்டது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை தேவனாக இருந்து கிரியைகளை செய்தது. அந்த வார்த்தை தேவனாகிய கர்த்தராகி ஆதாமுக்குள்ளே ஆவியின் சரீரத்தை உருவாக்கிற்று. அந்த வார்த்தை கர்த்தராகிய யெகோவாவாக இஸ்ரவேலர்களுக்குள்ளாக கர்த்தத்துவத்தை ஆளுமை செய்து வந்தது. அந்த வார்த்தை இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் புறஜாதிகளாகிய நமக்குள்ளாக ஆளுமை செய்து வருகிறது. அது கர்த்தத்துவத்துக்குரிய ஆளுமை. அது நாம் பெற்றிருக்கக்கூடிய ஆவியின் சரீரத்தை ஆளக்கூடிய ஒரு ஆளுமை. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இந்த ஆளுமைக்குள்ளாக தங்களுடைய கிரியைகளை யாரெல்லாம் அவர் கட்டளையிடுகிற பிரமாணத்தின்படி செயல்படுகிறவர்களாக காணப்படுகிறார்களோ அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளக்கூடிய கிருபை பெற்ற ஜனமாக சாட்சியிடப்படுகிறார்கள். பரலோகம் என்ற நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளக்கூடிய கிருபையை பெற்ற ஜனமாக காணப்படுகிறார்கள். வார்த்தையில் ஆரம்பமானது வார்த்தையாய் இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறது. வார்த்தையாய் தன்னுடைய கிரியைகளை நிறைவேறக்கூடிய ஒரு காலத்துக்குள்ளாக நாம் இப்பொழுது கடந்து வந்திருக்கிறோம். அந்த வார்த்தை மாமிசத்திலே வந்தது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே அந்த வார்த்தை மாமிசமாய் வந்ததை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அந்த வார்த்தை மாமிசமாகி கர்த்தத்துவத்தை புறஜாதிகளாகிய நமக்கு தன்னுடைய தோளின் மேல் கொண்டு வந்ததாக வேதம் சாட்சி கொடுக்கிறது. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று தீர்க்கதரிசி சாட்சி கொடுத்தது. கர்த்தத்துவத்தை தோளின் மேல் சுமந்தவராக புறஜாதிகளாகிய நமக்கு சிலுவையை சுமந்து அந்த கிருபையை நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். நாம் விசுவாசத்தின் மூலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கக்கூடிய விசுவாசத்தின் மூலம் ஆவியின் சரீரம் பெற்றிருக்கக்கூடிய ஜனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் நாமமாய் உயர்த்தப்பட்டிருக்கிற நாமம். அந்த நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் பிரஜாதிகளுக்குள்ளாக கட்டளையிடப்படவில்லை. நாம் வந்திருக்கக்கூடிய காலம் கடைசி ஏற்பாட்டின் காலம். இந்த கடைசி ஏற்பாட்டின் காலத்திலே மிருகம் தன்னுடைய ஆளுமையை இந்த பூச்சக்கரம் முழுவதிலும் கர்த்தத்துவத்துக்குள்ளாக எழுப்பி நிற்கும். அது கர்த்தத்துவ ஜனங்களுக்கு உள்ளாக கர்த்தரை மறுதலிக்க செய்யக்கூடிய ஒரு நிலை. எப்படி நியாயப்பிரமாணத்தை பற்றி கொண்ட ஆசாரியன் நியாயப்பிரமாணத்தின்படி செயல்படுத்தி அதன்படி ஜனங்களை வழிநடத்த வேண்டும் என்று அதிகாரம் பெற்றவனாக அங்கீகரிக்கப்பட்டவன் தன்னிலை மறந்தவனாக வந்திருந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவனாக மாமிசத்திலே வெளிப்பட்ட வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவனாக கர்த்தத்துவத்தை அசட்டை செய்தவனாக காணப்பட்டது போல மிருகத்தின் மீது இருக்கக்கூடிய பாபிலோன் என்ற ஸ்திரீயும்
தன்னுடைய கிரியைகளை செய்வாள் என்று வெளிப்படுத்தும் விசேஷத்திலே 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த கடைசி காலத்திலே கர்த்தர் தம்முடைய நாமத்தை தேவனுடைய வார்த்தையாய் சாட்சியிடக்கூடிய சாட்சி நாமமாக வெளிப்படுத்தி வருகிறார். அந்த நாமம் சாட்சியிடக்கூடிய சாட்சியாய் இந்த கடைசி ஏற்பாட்டிலே அந்த நாமத்தை குறித்து சாட்சியிடக்கூடிய ஊழியத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வெளிப்படுத்துற விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அது தேவனுடைய வார்த்தை என்பதே. அந்த வார்த்தை ஆதியிலே இருந்தது. அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை யெகோவாக வந்தது. அந்த வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் மாமிசத்திலே தன்னை வெளிப்படுத்தினது. அந்த வார்த்தை கர்த்தத்துவத்துக்குள்ளாக புரஜாதிகளாகிய நம்மை, கிறிஸ்தவர்களாகிய நம்மை ஆளுமையோடு வழிநடத்தி வருகிறது. நாம் கர்த்தத்துவத்துக்குள்ளாக அவருடைய ஆளுமைக்குள்ளாக இருக்கிறோம். அவருடைய ஆளுமை இம்மைக்குரியதல்ல என்று அவர் சாட்சி கொடுத்தாரே, அந்த ஆளுமை இம்மைக்குரியதல்ல, அது மறுமை என்ற நித்திய ஜீவனுக்குரியது. அந்த ராஜ்யத்துக்குள்ளாக செல்வதற்காக அவருடைய நாமத்தை நாம் அங்கீகரிக்கிறவர்களாக, அவருடைய வார்த்தையை நாம் அங்கீகரிக்கிறவர்களாக, அவருடைய கிரியைகளை நாம் அங்கீகரிக்கிறவர்களாக அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சி கொடுத்தானே, தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய அந்த ரகசியம், அந்த ரகசியத்தை அறிந்தவர்களாக, அந்த வார்த்தைக்குரிய ரகசியத்தை அறிந்தவர்களாக, குமாரனாக அனுப்பப்பட்டு தன்னுடைய கிரியைகளை நிறைவேற்றி வார்த்தையாய் இன்று தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறவரை அறிந்தவராக நாம் செயல்பட தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் தம்முடைய வார்த்தைக்குள்ளாக, கிருபைக்குள்ளாக நம்மை வழி நடத்துவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.